அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதுக்கப்புறமா சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இந்த மாதத்துல தான் முதல் நாளில் சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டைய கலப்போம். இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அற்புதமாக இருக்கு. இந்த பங்குனி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆற்றல் காரகனையும் கலைக்காரகனையும் தம்முள் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானமான 11வது இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி தடைபட்டிருந்த செயல்கள் வெற்றியாக வாய்ப்பும் இருக்கு. புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் வெளிநாடு செல்றதற்கும் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் அனுமதி இந்த மாதத்தில் கிடைக்க பெறுங்க. அதே மாதிரி புத பகவானின் சஞ்சார நிலையால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னா கூட கையெழுத்து இடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து சரிபார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவானின் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாமே செய்வதால் சிரமங்கள் இல்லாமல் போகுங்க. மாதத்தினுடைய பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வார். அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது இந்த பங்குனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சியை மேற்கொள்வீங்க. அது ஆதாயத்தை நோக்கி செல்லுங்க. வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு மாதத்தினுடைய பகுதியில் அதிர்ஷ்டம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்க செய்யும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் யோகமான மாதமாக இருக்கப்பெறுகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கூட்டு கிரகங்களால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். வருமானம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களும் உங்களை தேடி வரும். மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் யாவுமே மாதப்பர் பகுதிக்குள்ள விலகிடும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் யாவுமே வெற்றியாகுங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக எழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுகிறது. கேது பகவான் சஞ்சார நிலையால் குலதெய்வ அருள் கிடைக்குங்க. குழந்தைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க. இடம் வாங்குகின்ற முயற்சி வெற்றியாகுங்க. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப உங்கள் செயல்கள் அனைத்துமே லாபமாகும். எதிர்பாராத வரவுகளால் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் பெண்கள் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதத்தின் ஒரு பகுதியில் ஆடம்பர செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால செலவுகளில் கொஞ்சம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. யோசிக்காம சில காரியங்கள் செய்து அதனால் நெருக்கடிக்கு ஆளாவீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி விரய குருவால் குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்க வாய்ப்புகளும் இருக்கு. விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் ஓரளவிற்கு ஏற்படுங்க. விளைச்சல் லாபத்தை வழங்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதுடன் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நன்மையை தருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த யுத்த சகோதர பராக்கிரமகாரகனான செவ்வாயின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்போதுமே சுறுசுறுப்பும் வேகமும்
நிறைந்திருக்குங்க. இந்த பங்குனி மாதத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரநாதனின் 4ஆம் பார்வை ராசியில் பதிவதுடன் 10வது பார்வை ராசிக்கு 7வது வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாக பெறும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ராகுவால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நினைத்ததெல்லாம் நடந்தேனுங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகள் இல்லாத நிம்மதியான நிலை ஏற்படுங்க. மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் செலவுகளை அதிகரிப்பார். புதிய பொருட்களை வாங்க வைப்பார். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார். வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார். குரு பகவானின் பார்வைகள் 6, 4, 8 ஆகிய இடங்களில் பதியறதுனால உடல்நிலையில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க விலகியும் செல்வாங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயருங்க. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலக ஆரம்பிக்கும். பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிலைமையை உணர்ந்து செயல்படுவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகள் கவனமாக செயல்படுறதுனால தலைமையின் அன்பை பெற முடியும். புதிய பொறுப்புகளையும் அடைய முடியும். மாணவர்கள் தேர்வை கவனத்தில் கொண்டு படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் ஒரு கலவையான பலனை அடைய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். தொழில் வியாபாரத்தில் ஓரளவு நல்ல லாபம் கிடைக்குங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. தொழில் ஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவான் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். உத்தியோகம் தொடர்பாக வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. பணியிடத்தில் வேலை சுமையும் இழுப்பறையும் ஏற்படலாம். அதனால கூடுதல் கவனம் எப்பொழுதுமே பணியிடத்தில் இருக்கணுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்க. அப்போதான் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. முன் கோபத்தால் வீண் தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக செயல்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. பல விதத்தில் சாதகமான பலன்கள் இந்த பங்குனி மாதம் கிடைக்க பெறும் என்றாலும் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் உண்டாகத்தான் செய்யும். தம்பதியிடையே உறவு பலப்படுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க. நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்திற்கு மிகவும் சாதகமானதாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் ஏதேனும் ஒரு கவலை உறுத்தி கொண்டே இருக்கும். வீண் அலைச்சல்கள் மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் உங்களுக்கு பெற்றோரின் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் பெருகுங்க. உங்களுக்கு பல விதத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும் என்றாலும் பல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்தமையலாம். அதை தவறவிடாம உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. சூரியனும் ராசிநாதன் செவ்வாய் கேந்திரம் பெறாங்க. இதனால் வழக்கு சம்பந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் உண்டாக பெறும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தீட்டுவீங்க. திருமணமானவர்களின் நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு வந்து அகலுங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொறுப்புகளும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் பண நெருக்கடி குறையும். அப்படிங்கிறதுனால மன மகிழ்ச்சி உண்டாக பெறும். உத்தியோகத்தில் பணிச்சுமை உண்டாக வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் சாதகமான பலன்களை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் சற்று கடினமான சூழல் நிலவ வாய்ப்பிருக்கு. நெருக்கடியான விஷயங்களில் நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு உதவுங்க. பயணங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. வியாபாரத்தில் பொருட்களை சப்ளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க.
அதே மாதிரி கலைத்துறையினருக்கு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் கல்விக்காக செலவுகளை அதிக அளவில் செய்ய முற்படுவீங்க. மேலும் இந்த மாதம் சாதகமான பலன்களை நீங்கள் நிறைய விஷயங்களில் பெற்றிட முடியுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் முன்னெடுத்த காரியத்தில் எப்படியும் வெற்றி பெற்றுடுவீங்க. அதே மாதிரி பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்க பெறுவாங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் முருகனை வழிபட முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும்.